முட்டைக்கோஸ் குடும்பத்தை சேர்ந்த காலிஃபிளவர், ப்ரோக்கலி ரெண்டுலயுமே சத்துக்கள் ஏராளம். இது நமக்கு தெரிஞ்ச மாதிரி புழு பூச்சிக்கு கூட தெரிஞ்சிருக்குங்க. அதனாலதான் இந்த காய்கறிகள்ல அதிகமா பூச்சி பிடிக்குது போல. மத்த காய்களுக்கு பூச்சி மருந்த தெளிக்க தான் செய்வாங்க. ஆனா இந்த 3 காய்களையும் பூச்சி மருந்துல முக்கிய எடுப்பாங்களாம். அதனால இயற்கையான காய்கறிகளை மட்டும் வாங்குங்க. பூச்சிக்கொல்லி மருந்துக்கு பூச்சியே பரவாயில்ல. புழு பூச்சிகளை நம்மளே ரொம்ப சுலபமா எடுத்துடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு தேக்கரண்டி மஞ்சத்தூளை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுல இந்த காய்கறி பூக்களை போடுங்க. அடுப்பை அமர்த்திட்டு காய்கறிகளை போடுங்க, இல்லைன்னா காய் வெந்துடும். நம்ம இதை வேக வைக்கிறதுக்காக செய்யல, பூச்சியை பிரிச்செடுக்கிறதுக்காக மட்டும்தான் செய்யறோம். எல்லா பூக்களும் தண்ணிக்குள்ள நல்லா முழுகிற மாதிரி அழுத்தி விட்டுருங்க. சுடுதண்ணில ரொம்ப நேரம் விட்டுட்டா காயில இருக்க சத்தெல்லாம் போயிடும். அதனால உடனே இத தண்ணியை வடிச்சு வேற ஒரு ஓட்ட பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருங்க. புழு பூச்சி ஏதாவது இருந்தா அந்த தண்ணிலேயே மிதந்துட்டு இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உடனே பச்சை தண்ணியில கழுவிருங்க. 1-2 பூச்சி ஒட்டி இருந்தா அதுவும் போயிடும். இயற்கையா சுத்தம் செஞ்ச ப்ரோக்கலி தயார். சத்துக்களை தக்க வச்சுக்க பச்சையம் போயிடாம சமைங்க.